கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 1:12. உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய பார்வையில் பாத்திரராக காணப்படும்படி அவருடைய தயவுள்ள சித்தம் முழுவதையும் நிறைவேற்றி அவருக்கு பிரியமாய் வாழ்வதே அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை. தேவன் தம்முடைய ஆவியை அநேகர் மேல ஊற்றுகிறார். ஆனால் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அவருடைய அந்த உன்னதமான அழைப்புக்கு பாத்திரராக நடந்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு நாம் அவருக்கு பிரியமான நன்மைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படி அவர் விரும்புகிறார். தேவனுக்கு பிரியமான நன்மைகளை நாம் நிறைவேற்றுவதன் மூலம் அவருடைய அழைப்புக்கு பாத்திரராக நாம் மாறும்படி நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நாள். ஆசீர்வாதங்களை அருளுகிற இந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கு பெறும்போது தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். அதற்கேற்ற பலனை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நன்மை மற்றும் அவருடைய கிருபையை கொண்டு அனுதினமும் அவரோடு நெருங்கி நடக்கும்போது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெருகுவதையும் மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் ஆச்சரியமாக விளங்குவதையும் பார்ப்பீர்கள். மற்றவர்களை விட உங்கள் குடும்பம் உயர்த்தப்படும். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக விளங்குவீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், பொல்லாத சிந்தனைகள் மற்றும் பொல்லாத காரியங்களில் நீங்கள் பிடிபடாமல் இருக்க வேண்டும். தேவனுடைய நன்மைகள் முற்றிலும் ஒப்பற்றது. அந்த நன்மையை நீங்கள் தேடும்போது உங்கள் வாழ்க்கை தேவனுடைய ஏதேன் தோட்டத்தை போல செழிப்புள்ளதாக மாறும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு பிரியமான நன்மைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீர் அருளும்படி, நீர் கொடுக்கும்படி விரும்புகிறீரப்பா. உமக்கு பயப்படுகிறவருடைய மன விருப்பத்தை எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றுகிறவர். தேவ பிள்ளைகளுடைய விருப்பங்கள் நிறைவேறட்டும் அப்பா. உமக்கு மகிமை உண்டாக்குகிற அந்த நன்மையான காரியங்களை நீ நிறைவேற்றி கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய திட்டங்கள் அல்ல, நீர் அவர்களுக்காய் கிரியை செய்கிற தேவன். நீர் பலத்த கிரியைகளை செய்வீராக ராஜா. உம்முடைய பலத்த கிரியைகள் குடும்பங்களில் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்களால் முடியாத காரியங்களை நீர் செய்து கொடுக்க வல்லவராயிருக்கிறீரப்பா. உம்முடைய வல்லமையை விளங்கச் செய்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, அவர்களை உம்முடைய அழைப்புக்கு பாத்திரராக்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ தெரிந்து கொண்டீரப்பா. ஒவ்வொரு காரியங்களையும் நீ நிறைவேற்றும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. உம்முடைய நன்மைகளின் மறைவில் நாங்கள் காணப்பட உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.